வணக்கம் உறவுகளே, ஒரு காணொலி கேட்டுறேன் பாருங்க. கடந்த 60 வருஷமா பேசியே நாட்டை கெடுத்துட்டாங்க. இவர் அதை பண்ணணுமா? சொல்லுங்க தம்பி. கடந்த 60 வருஷமா பேசியே நாட்டை கெடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்படி அதுக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியல. கடந்த 60 வருஷமாக நாட்டை கெடுத்துட்டாங்க பேசியே. இவர் பேசாமல் கெடுக்க போகிறாரு, அப்படி தான் நம்ம சொல்லணும். அவங்க பேசி கெடுத்தாங்க, இவர் பேசாமல் எந்த கேள்வியும் கேட்காம வாயை திறக்காம கெடுக்க போகிறாரு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போது கடந்த 60 வருடங்களாக திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டிருக்குது. இந்த மாறி ஆண்டதில் இவர் ஒரு திமுககாரர், எஸ்.ஏ. சந்திரசேகருங்கிறவர் ஒரு திமுககாரர். இவர் திமுகவினுடைய அனுதாபி. திமுகவினுடைய இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி திமுகவிலிருந்து என்னென்ன உதவிகள் வாங்கியிருப்பார், எவ்வளவு நல்ல ஒரு 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 எவ்வளோ எத்தனையுமே நெருக்கடியான சூழ்நிலைகளில் திமுக உதவி பண்ணியிருக்கும், திமுக அரசு உதவி பண்ணியிருக்கோம். அப்படியெல்லாம் மறந்துட்டு இவர் பேசுகிறாரு. அது தவறு. நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் விஜய் ஏன் பேசாமல் இருக்கார் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க அவர் புதுசு, அதனால் அவர் கொஞ்சம் பேசாமல் இருப்பார், இல்லை அவருடைய சுபாவம் எப்பயுமே அப்படி தான் இருக்கிறது, இல்லை ஒரு வேலை அவருக்கு புதுசாக கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வேலையில் முழுசாக கவனம் செலுத்துகிறாரு, அதனால் அவருக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை விடுத்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லாமல், எப்படிங்க, என்ன சொல்லணுமோ அதை சொல்லாமல் அதை விட்டு இவர் ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு கேள்வி கேட்டால், நீங்கள் 60 ஆண்டுகளாக பேசி எடுத்த நாட்டங்கிறீங்க. 60 ஆண்டுகளாக ஆண்டு திருடுறாங்கிற ஒரு பழியை தவிர மற்ற அனைத்து விஷயங்களும் முன்னாடி நின்று தமிழ்நாட்டை மேலோக்கி கொண்டு வந்து 1ஆம் நம்பர் ஆன தமிழ்நாட்டை இவர் கையில் இந்த சிஎம் கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து கேளுங்க. கடந்த 60 வருஷமா பேசியே நாட்டை கெடுத்துட்டாங்க. இவர் அதை பண்ணணுமா? சொல்லுங்க தம்பி. பேசுறது முக்கியமா, செயல்படுறது பேசுறது முக்கியமா, செயல்படுறது முக்கியமா? இவருடைய கேள்வி, எஸ்.ஏ. சந்திரசேகரோடைய கேள்வி. ரைட். இந்த 100 நாளில் செயல்பாடு என்ன நடந்திருக்குது, இந்த 100 நாள் செயல்பாடு என்ன நடந்திருக்குன்னு ஒரு 4 விஷயத்த சொல்லிடுவாரா? ஒரு 4 விஷயம் என்னென்ன செயல்பாடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லுவார் அவர்? சொல்ல மாட்டார். ஏன்னா ஒரு மண்ணு கூட அங்கே நடக்கலை. செயல்படுறதா இல்லையா? அப்புறம் எதுக்கு பேசணும்? சும்மாவே நாங்கள் அதை பேத்துருவோம், இதை பேத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாம இருக்கிறத விட செயலில் காட்டலாம்ல. அதுதானே அதை பண்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இத்தனை வருஷம் இத்தனை கட்சிகள், ஒரு உதாரணத்துக்கு இத்தனை வருஷம் அவங்க மக்களுக்கு பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், அந்த நோக்கில் தானே ஒரு கட்சி ஆரம்பிச்சு பண்ணாங்க. அதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாங்களா அவங்க? இதுக்கு முன்னாடி ஆண்டவங்கெல்லாம் ஒரு அதிகாரம் இருந்தா தானே அதை பண்ண முடியும். ஒரு அதிகார பகிர்வு பண்ணாங்களா? ஒரு வந்த உடனே எல்லாரையும் அரவணைச்சுக்கிட்டு எல்லாரும் நாட்டு மக்களுக்கு பண்றோம்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த அதிகாரம் இருந்தா தானே அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அது மாதிரி இன்னைக்கு இந்த தம்பி அதிகாரம் கொடுத்தாங்களா? திராவிட கட்சிகள் அதிகாரம் கொடுத்தாங்களா? நல்ல கேள்விதான். ஆனால் இவர் அதிகாரம் கொடுத்துருக்காரு. அவங்க கொடுக்கல, இவர் கொடுத்துருக்காரு. இது சம்மந்தம் இல்லை. இது தேவையில்லாத வார்த்தைகள். இதெல்லாம் பொதுவாக அவங்க கட்சிக்காரங்க தான் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. சம்மந்தம் இல்லாத வார்த்தைகளை பேசி பொய்யா ஒரு கிளப்பி விடுறது. இவங்க உதாரணத்துக்கு விசிகா, இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்களா? அவர்களும் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தானே செய்யணும் தானே நினைக்கிறாங்க. ஆனால் செய்கிறதுக்கு அதிகாரம் வேணும்ல. ஏன் அதிகாரம் இருந்தால் தான் செய்யணுமா? இல்லை உங்கள் பையன் சொன்ன மாதிரி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் செய்யணுமா எல்லா வேலைகளையும்? சிஎம் ஆனதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் செய்யணுமா? இவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த அரசியல் வரத்துக்கு முன்னாடி இவர் என்னென்ன செஞ்சார், விஜய் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத இவர் சொல்லிடுவாரா? ஏன்னா நலத்திட்டங்கள் செஞ்சார் அப்படின்னு. இந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தானே இந்த குழந்தைகளுக்கு இது கொடுத்தாரு, ப்ரைஸ் கொடுத்தாரு.
முதல் மார்க் வாங்கின பிள்ளைங்களுக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக கொடுத்துருக்காரு. இதே சூர்யா என்ன பண்ணியிருக்காரு, சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக கிட்டத்தட்ட பல 100 பேரை படிக்க வச்சுருக்காரு. பல 100 பேரை படிச்சிருக்காரு. அந்த மாதிரி இவர் எதாவது பண்ணியிருக்காரா. ரஜினிகாந்த் மறைமுகமாக உதவி இருக்காரு. அஜித் மறைமுகமாக இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி அஜித் ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி விஜய் எதுவும் செஞ்சுருக்காரா? இல்லை, சினிமா உலகத்தில் எவ்வளவோ பேர். ஒரு வடிவேலு நம்ம இவர் இருக்கார் பாருங்க, நம்ம விவேக். அவர் கூட நம்ம இந்த நம்ம கண்ணு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அவர் சொன்னார். அவர் கூட அவருக்காக போய் நடித்து அவருக்கு 2 லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுத்துருக்காரு. அது மாதிரி விஜய் எதுவும் செஞ்சுருக்காரா இது வரைக்கும்? மக்களுக்கு எதுவும் செஞ்சுருக்காரா? ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி. ஆட்சிக்கு வந்தால் நீ செஞ்சுதான் ஆகணும். அது உன்னுடைய கடமை. நீ சிஎம் ஆள்ற இடத்துக்கு வந்துட்டு நீ செஞ்சுதான் ஆகணும் மக்களுக்கு. அது உன்னுடைய கடமை. அது சிஎம்முடைய டியூட்டி, ஆன் டியூட்டி. அது செய்யாமலாம் இருக்க முடியாது. அதுவும் உங்கள் படத்தில் நீங்கள் செய்ய போகிறதில்ல, அரசாங்க படத்துலேருந்து செய்ய போகிறீங்க. நீங்கள் இந்த 100 நாளில் என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்கிறது நாங்கள் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் அப்படியே புகழ்கிறாங்க, வானளாக புகழ்கிறாங்க. இன்னும் பாக்கி இருக்கிற நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத அப்புறம் பார்ப்போம். என்ன அடுத்து இவர் என்ன பேசுகிறாரு பாருங்க. ஆண்டனி, பெசன்ட் நகர் ஆண்டனி எனக்கு ரொம்ப காலமாக நண்பர். நான் தாவேக்கால இருக்கேன். அவர் பிசிகா மூலமா கூப்பிட்டுருக்காரு. நல்ல விஷயங்கள். குழந்தைங்க விஜய் அவர்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். காலையில இன்னைக்கு முதல் விஜய் அவர்களுக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். எந்த குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும்னு தெரியல. ஏன் அவர் குழந்தைகளை அவருக்கு பிடிக்காமல் போச்சுன்னு தெரியல. அவர் குழந்தைகளை அவர் கண்ணால் பார்த்து எத்தனை நாள் ஆகிருக்கும் தெரியும். இது பர்சனல் விஷயந்தான். குழந்தைகளை பிடிக்கும்னா முதல்ல ஒருத்தர் ஒரு சிஎம்மாக இருக்கிறவர், இந்த நாட்டினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன். அப்படி தான் இப்போ ஏதோ ஒரு ராஷ்டிரபதி மாதிரி தான் வரும். முதல் குடிமகன், முதல் குடிமகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இவரும். இவருடைய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர். அப்போ முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடியவர் மற்ற அமைச்சர்களுக்கும் சரி, மற்ற இவருடைய சகாக்களுக்கும் சரி, இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் சரி, ஓட்டு போட்ட மற்றும் ஓட்டு போடாத இந்த நாட்டு மக்கள் 7 கோடி பேர், இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் 7 கோடி பேரும் சரி, எல்லாத்துக்குமான ஒரு முதல்வர் இவர். அந்த முன்னவர் அப்படி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஒரு 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 படிப்பினையை கொடுக்குறவராக இருக்கணும். இன்னைக்கு இது வரைக்கும் ஆண்ட முதல்வர்கள் கிட்டத்தட்ட 3/4 பேர் படிப்பினையை தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. தந்தை பெரியார்லேருந்து, பேரறிஞர் அண்ணாதுரையிலேருந்து, அதுக்கு முன்னாடி ஓமாந்துரார்லேருந்து, அதுக்கு முன்னாடி பனகராசர்லேருந்து, அதுக்கப்புறம் தந்தை பெரியாரில் ஆரம்பித்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை ஆரம்பித்து, கலைஞரை ஆரம்பித்து, எம்ஜிஆரை ஆரம்பித்து ஸ்டாலின் வரைக்கும் ஒரு நல்ல படிப்பினையாகத்தான் இருந்துட்டு போயிருக்காங்க. நல்ல முன்னோடியாக இருந்துட்டு போயிருக்கிறாங்க. நல்ல மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இவர் என்னென்ன முன்னுதாரணமாக வச்சுருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். குழந்தைகள் மேலே பிரியம். ஏன் அது உங்கள் குழந்தைகளையும் நேசிக்க முடியல, நீங்கள் எப்படி மற்ற குழந்தைகளை நேசிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இது பர்சனல் தான் இருந்தாலும் மற்றவங்களுடைய விஜய் இப்போ சிஎம் ஆகிற வரைக்கும் அவரை நம்ம கேள்வி கேட்கல, தேவையில்லை. அது சொந்த வாழ்க்கை. ஆனால் நீ எங்களை ஆளுகிற இடத்துல இருக்கும்போது, உட்காரும்போது, எங்களுக்கு நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லும் பொழுது, எங்களால் எங்கள் மக்களுடைய வரிப்பணத்தால் இயங்குகிற அரசு அதிகாரிகள், அரசு எந்திரத்துக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லும் பொழுது, அந்த அறிவுரைக்கும் நீங்கள் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கும் தக்கவாறு உங்களுடைய செயல்பாடு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுடைய அறிவுரைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும், போற்றப்படும். இல்லைன்னா கதை கந்தலாயிரும். அதே மாதிரி தான் முதல்ல நம்ம கரெக்டாக இருப்போம். நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். முதல்ல ஒரு விஷயத்த, உங்கள் அப்பாவும் அப்படி தான் இருக்கார், அவரும் அப்படி தான் இருக்கார். முதல்ல ஒரு விஷயம், நம்ம என்ன பண்ணுறோங்கிறதான் நம்ம கேள்வி. நமக்கு எதிராளி என்ன பண்ணுறான், அவன் எதிர் வீட்டில் எதுக்கு எட்டி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியல. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பொறுப்பு வந்துட்டோம், நம்ம மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏது செய்கிறோம், அதை விட்டு நீ அதை செய்யலை, நீ இதை செய்யலை, 60 வருஷமாக பேசிக்க எடுத்துட்டாங்க, இவர் பேசாம நடந்தையாக இருக்கார். இதெல்லாம் அடுத்தவர்களை பற்றி பேசுவது மாபெரும் குற்றம், தவறு. மாபெரும் குற்றம், தவறு.
இதை மேற்கொண்டு சிஎம்ல ஆரம்பித்து அவருடைய சாகக்கால் ஆரம்பித்து அவருடைய கட்சிக்காரங்களை ஆரம்பித்து இல்லாட்டி ஏகப்பட்ட பேர் இப்போ அவங்க அப்பாவும் அதே தான் சொல்கிறாரு. அடுத்தவர்கள் மேல் குறை சொல்வதை விட்டு தன்னுடைய முதுகில் இருக்கக்கூடிய அழுக்கு நமக்கு தெரிகிறதா என்று பார்ப்பது சாலச் சிறந்தது. நன்றி, வணக்கம்.